சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லா பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்வோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிங்க சத்தமா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. உட்காருவோம். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கட்டுகிறவர். அல்லேலூயா. அவர் கட்டுகிற தேவன். தேவன் கட்டுகிறதை எவராலும் இடிக்க முடியாது. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கட்டுகிறவர் கர்த்தர். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்திலிருந்து வரக்கூடியதான எல்லா சத்துருவின் போராட்டங்கள் எதுவானாலும் அதை மேற்கொள்வதில்லை. நான் கட்டுகிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 127ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் கட்டுகிறவர். நம்முடைய குடும்பத்தை கட்டுவார், சபையை ஆண்டவர் கட்டுவார். நம்முடைய பொருளாதாரங்கள் கட்டப்படும், குடும்பத்தின் சமாதானங்கள் இந்த மாதம் கட்டப்படும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகள், இதை நீங்கள் விசுவாசிங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அவைகள் 100 உங்களுக்குள்ளே பலன் தரும். கர்த்தர் கட்டுகிறவர். சத்துருவானவன் எங்கேயெல்லாம் இடித்து போட்டிருக்கிறானோ அவைகளெல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவன் இடிக்கிறவன், ஆனால் கர்த்தரோ கட்டி எழுப்புகிறவர். அநேக குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை அவன் இடித்திருக்கிறார். அநேக குடும்பங்களில் இருக்கிற சமாதானத்தை இடித்து இருக்கிறார். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் அவைகளெல்லாம் திரும்ப கட்டப்போகிறார். எந்தெந்த குடும்பங்களில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து அவைகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தர் திரும்ப கட்டுவார். எந்தெந்த இடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆயத்தமா இருந்தால் கர்த்தர் கட்டி எழுப்புவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சபையை கட்டுவார், அதே வேளையில் குடும்பங்களையும் கட்டுவார். குடும்பங்கள் கட்டப்படும். நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்கள் சிதறடிக்கப்படுவதில்லை. சிதறிப்போன குடும்பமானாலும் அதை திரும்ப எடுத்து ஆண்டவர் கட்டுகிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும், உலகமெங்கிலும் சிதறிப்போன இஸ்ரவேல் மக்களை திரும்ப கூட்டி சேர்த்து அவர் கட்டி எழுப்பினவர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். இஸ்ரவேலில் இடிக்கப்பட்டு கிடந்த பலிபீடத்தை ஆண்டவர் திரும்ப எடுத்து எலியாவின் நாட்களிலே அவைகளை கட்டினாரே. ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு சொல்லும்? அவைகளை கட்டி எழுப்பினாரே. தேவன் திரும்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1, கர்த்தர் நம்முடைய சபையை கட்டுவார். 2, கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புவார். 3, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். இந்த 3ம் இந்த மாதத்தில் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் கட்டுகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஸ்தோத்திரம்.
தேவன் கட்டுவதை ஒருவனாலும் இடிக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வார்த்தையை கொண்டு அவைகளை கட்டி எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தொடர்ந்து இந்த மாதத்தில் இந்த 3 காரியத்தின் அடிப்படையாக கொண்டு பல காரியங்களை நான் பேச இருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய சபையை பற்றி, தேவனுடைய சபையை பற்றி அதிகமாய் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சபை அவரே கட்டுகிறவர். இந்த சபையை கர்த்தர் எப்படி உருவாக்கினார், இந்த சபை எப்படி உருவானது, அதை உண்டாக்கினவர் யார், அந்த சபை யார் மேலே கட்டப்படுகிறது, இந்த சபையினுடைய விசேஷம் என்ன, இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதம் என்ன, அவருடைய சபையின் அதிகாரம் என்ன, அவருடைய சபையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, இதையெல்லாம் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை மட்டும் மனதில் வைங்க. 1, கர்த்தர் சபையை கட்டுவார். 2, நம்முடைய குடும்பங்களை தேவன் கட்டி எழுப்புவார். 3, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய காரியங்கள் எல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த சபைக்கு செய்யும் உன்னதமான காரியம், ஒரே ஒரு காரியத்தை அந்த காலவேளையில நான் சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவாராக. சபை கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலோட்டமாக மட்டும் நான் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு நான் முழு விவரத்தோடு கூட நம்முடைய சபையை குறித்த பல காரியங்களை, தேவ சபையை பற்றிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனிங்கள். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாரும் சொல்லுங்க, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அவருடைய சபை, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சபை. இந்த சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புருஷனானவன் எப்படி தலையாய் இருந்து அந்த குடும்பத்தை கட்டுகிறதற்கு தேவன் அவனை பயன்படுத்துகிறாரோ, அதுபோல சபைக்கு கர்த்தரே தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் சரீர அவயவங்களாக இருக்கிறோம், சரீரமாக இருக்கிறோம். கர்த்தரே தலையாக இருந்து எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். இந்த சரீரத்திற்கு ஆர்டர், இந்த சரீரத்திற்கு கட்டளை எங்கே இருந்து வரும்னா இங்க இருந்து தான் வரும். எல்லா அவயவங்களுக்கும் கட்டளை இங்க இருந்து தான் வரும். அதேதான் சபை. சபையை நடத்துகிறவர் கர்த்தர், சபையை பராமரிக்கிறவர் கர்த்தர், சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர் கர்த்தர், அதை வளரச் செய்கிறவர் கர்த்தர், அதை வேலி அடைத்து பாதுகாக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை அவருடையது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை ஆண்டவர் தலையாயிருக்கிறார். அவர் அதை வளரச் செய்வார், அதை கட்டி எழுப்புகிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கற்களை கொண்டு ஆண்டவர் இந்த சபையை நாளுக்கு நாள் கட்டி எழுப்புவார். அநேகம் இன்னும் விலையேறப்பெற்ற கற்களை கொண்டு வந்து ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதிலிருந்து நம்மளோடு கூட கொஞ்சம் பேசிவிட விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக, எதற்கு ஆண்டவர் இந்த சபைக்கு தலையாக தந்தருளப்பட்டிருக்கிறார் என்பதை பற்றி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் தலையாக இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன் அவரை இந்த சபைக்கு தலையாக தந்திருக்கிறாரா? மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கே பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலையாய் இருக்கிறார். சரீரமானது சபை. இந்த சபையை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று சொல்லுகிறார். இந்த சபை அவர் என்ன பண்ணுகிறாரா சொல்லுங்க? எல்லாவற்றாலும் நிரப்புகிறார்.
நான் இன்னொரு வசனத்தை இதோட கோட் பண்ணதை உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இது சரீரமான சபையை எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? எல்லாவற்றாலும். சரி, அப்படின்னா இந்த சபைக்கு ஆண்டவர் இன்னொரு பேர் வச்சிருக்கார். இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் நீங்க எல்லாரும் எல்லாவற்றாலும் நிரப்பப்படுகிறதற்கு இன்னொரு பேர் வச்சிருக்காரு. ஏன்னா அதை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே சில காரியங்களில் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். அதை ஆண்டவர் சபையை இல்லையோட சபைக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் அவைகளை நிரப்புகிறதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கவனிங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்திற்கும் ஆனவைகள். நல்லா கவனிங்க. அந்த பெரிய வீடு அது யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீடு தான் இந்த வீடு. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீட்டிலே பல பாத்திரங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. சில பாத்திரங்கள் பொன்னாய் இருக்கிறது, சில பாத்திரங்கள் வெள்ளியாய் இருக்கிறது, சில பாத்திரங்கள் மரமாய் இருக்கிறது. இப்படி பலவிதமான பாத்திரங்கள் சபையில் இருக்கிறது. இந்த பாத்திரங்களை கர்த்தர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று சொல்லுகிறது. விளங்கிச்சா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லா பாத்திரங்களையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இப்போ நான் சொல்றேன், இப்போ நீங்க எல்லாரும் ஒரே தேவை உடையவராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரே தேவை உடையவராக இருக்கிறோமா? இல்லை. ஒவ்வொருவரும் ஒரே பாத்திரமா இருக்கிறோமா? இல்லை. ஒவ்வொருவரும் சில பாத்திரங்கள் பொன்னாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் வெள்ளியாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் வெண்கலமாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் இரும்பாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் கச்சாடியாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் மர பாத்திரங்களாயும் இருக்கிறது, மண் பாண்டங்களாயும் இருக்கிறது. இந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தேவை உடைய பாத்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கணவர் கல்யாண வீட்டில் ஒரு பெரிய தேவை இருந்தது. ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை சந்திப்பதற்கு ஆண்டவர் எதை பயன்படுத்தினாரா? ஒரு கச்சாடியை பயன்படுத்தினார். ஆமா தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் இந்த 8வது மாதம் நீங்கள் ஏதோ ஒரு தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த ஏக்கத்தோடு தேவையோடு வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சபையில் வரும்போது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய சபை. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுகிறேன், சில பாத்திரங்களுக்கு சமாதானம் தேவை. ஏன்னா எல்லாம் இருக்கிறது, ஆனா எது இல்லை? சமாதானம் இல்லை. இப்ப இந்த பாத்திரத்திற்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நாம் ஒரு நாளும் குறை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அனுப்புகிறவர் அல்ல, நிரப்புகிறவர். ஆனால் உங்க பாத்திரத்தின் அளவு எவ்வளவு என்பதை நீங்க தான் முடிவு பண்ணணும். பாத்திரத்தின் அளவு உங்ககிட்ட தான் இருக்குது, நிரப்புகிறது அவரிடத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு வேணுமானால் நிரப்புவதற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆனால் உங்கள் பாத்திரத்தின் அளவு உங்களை பொறுத்தது, விசுவாசத்தின் அளவு உங்களை பொறுத்தது. உங்கள் பாத்திரம் அது ஒரு குடம் பிடிக்குமா? அது உங்க விசுவாசத்தின் அளவு, ஏக்கத்தின் அளவு, உங்கள் பசியும் தாகத்தின் அளவு, உங்கள் பாத்திரத்தின் அளவு உங்களை பொறுத்தது. இல்லை, ஒரு குடம் பிடிக்கிற அளவு இல்லை, குறைவாய் இருக்கிறது.
நீ எந்த பாத்திரத்தோடு வந்தாலும் கர்த்தர் அதை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை அது குறைவா இருக்கலாம், ஒரு சொம்பு அளவா இருக்கலாம், இல்லாவிட்டால் டம்ளர் அளவா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அது உங்களை பொறுத்தது. அல்லேலூயாவா? அவனவனுடைய விசுவாசத்தின் படி ஆக கடவது. எத்தனை விளங்குது நான் சொல்றது? அவனவனுடைய விசுவாசத்தின் அளவின்படி. அப்ப நான் சொல்றேன், உங்க அளவு எவ்வளவு? ஆனா அவர் தலையாய் இருக்கிற அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். நான் சொல்ற விளங்கிச்சா? அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லா பாத்திரங்களையும் எல்லாவித நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறவர். இந்த காலவேளையில் உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? நான் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாய் நிற்கிறவனை போல நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? உங்கள் விசுவாசத்தின் அளவு என்ன? உங்கள் பாத்திரம் எதை வாஞ்சிக்கிறது? உங்கள் இருதயமானது எதை தேடி வந்திருக்கிறது? எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒருவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தோடு உலாவுகிறார். என் தேவனுடைய பிள்ளையை உன் வானத்துக்கு நேராய் உன் 2 கைகளை விரித்து, ஆண்டவரே இது எனக்கு தேவை என்று முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால் இந்த காலை உன் பாத்திரத்தை நிறைத்து அனுப்புகிறதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ சமாதானம் வேணுமா உனக்கு? நான் சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், என் சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன். என உலகம் கொடுக்கிற சமாதானம் அது உலகத்தால் எடுக்கப்படும். இந்த உலகம் ஒரு சமாதானத்தை தருமானால் இந்த உலகமே அதை பறித்து விடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் தருகிற சமாதானம் கொஞ்ச நேரம் நிலைக்கும், கொஞ்ச நேரம் சமாதானம் மாதிரி தெரியும். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதே உலகம் உனக்கு துன்பத்தை தரும்போது, தீமைகளை தரும்போது, கஷ்டங்களை தரும்போது அந்த சமாதானம் போயிடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இருக்கிறதே, அது உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களிலிருந்து எடுத்து போட மாட்டார் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளது காலவேளையில் உன் பாத்திரம் எதை நோக்கி இருக்கிறது? உன் பாத்திரம் யாரை நோக்கி இருக்கிறது? நான் சொல்லுகிறேன், ஒரு தண்ணீர் வருகிற பைப்பிலை கொண்டு போய் ஒரு குடத்தை வைக்கும் பொழுது அந்த குடத்தினுடைய வாய் அந்த தண்ணீர் விழுகிற அந்த பைப்பிற்கு நேராய் அந்த பாத்திரம் விரிந்திருக்கிறது போல நான் சொல்லுகிறேன், ஜீவ தண்ணீராம் நல்ல ஆசீர்வாதத்தை தருகிற அந்த கர்த்தருக்கு நேராக, அவருக்கு நேராய் ஆண்டவரே இந்த காலவேளையில் என் பாத்திரத்தை நிரப்பும் என்று கர்த்தரை நோக்கி இரு. கர்த்தர் உன் பாத்திரத்தை சமாதானத்தால் நிரப்புவாராக, சந்தோஷத்தால் நிரப்புவாராக. தேவனுடைய பிள்ளையை நான் உனக்கு சொல்லுகிறேன், பணத்தை எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம், உலகத்தில் எந்த பிரயாசப்பட்டால் பணத்தை சம்பாதித்து விடலாம், ஆனால் சந்தோஷத்தை அவர்தான் தரணும். அல்லேலூயா, சந்தோஷத்தை அவர்தான் தரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், கர்த்தரோடு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏக்கம் எல்லாம், ஆண்டவரே நான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், ஆண்டவரே அது பணத்தினால் வருகிறவைகள் அல்ல, மனுஷரால் வருகிறவைகள் அல்ல, நான் பார்க்கிற காட்சிகளால் வருகிறவைகள் அல்ல, நான் புசிக்கிற ஆகாரத்தினால் வருகிறவைகள் அல்ல. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் எதில் இருக்கிறது? சந்தோஷம் எதில் இருக்கிறது? 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ஸ்தோத்திரம். 3ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதில் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் இருந்த காலத்தில் உண்டான சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் என் இருதயத்தில் தந்தார். அதைத்தான் நான் பாத்திரம்னு சொல்றேன், அதைத்தான் பைபிள் பாத்திரம்னு சொல்லுது. எந்த ஏக்கத்தோடு இந்த காலவேளையில் வந்திருக்கிறாயோ சபைக்கு நான் சொல்றேன், என் அன்பு பிள்ளைகளே, அந்த பாத்திரத்தை எல்லாவற்றாலும்
நிரப்புகிற சபை. ஆமென். அல்லேலூயா. நான் பார்க்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை ஒரு பாத்திரமாக நான் பார்க்கிறேன். உங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு தேவை இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு குறைவு இருக்கிறது. அதை நிரப்புகிறதற்கு நிறைவானவர் தலையாயிருக்கிறார். அவர் சபைக்குள் என்ன பண்ணுகிறாரா? உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நிரப்புவார். சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே உங்கள் பாத்திரம் நிரம்பும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன இல்லாவிட்டாலும் இந்த சந்தோஷம் உங்களை விட்டு போகாது. பணம் இல்லாம இருக்கலாம், நல்ல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனால் இந்த சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, உங்க பாத்திரத்தை சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கிறாரே, அது உங்களை விட்டு போகவே போகாது. அதனால தான் பக்தர்கள் பாடுகிறார்கள், அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் களிகூர்ந்து பாடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த உலகத்தில் சபை போல கர்த்தர் நேசிப்பது வேற எதையுமே அல்ல. ஏன்னா சபைக்காக தான் அவர் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அவர் இந்த கால வேளையில் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளை எல்லாவற்றாலும் நிரப்புகிறார். இந்த கால வேளையில் யாரெல்லாம் சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறீங்க, இந்த 1ஆம் தேதி காலையில் யாரெல்லாம் சரீர சுகவீனமாக இருக்கிறீங்க, யாருக்கு சுகம் வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற இல்லையோட நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் உங்கள் பாத்திரங்களை சுகத்தால் நிரப்புவாராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தால் நிரப்புவாராக. இந்த காலவேளை கர்த்தர் உங்களை நிறைத்து அனுப்பட்டும், சுகத்தால் நிறைத்து அனுப்பட்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சுகவீனம் இல்லை, கர்த்தர் எனக்கு பரிகாரியானார். அவரே யெகோவா ராஃபா, அவர்தான் என் பரிகாரியாகிய கர்த்தர். என் சுகத்தை கர்த்தர் காலவேளையில் என்னை நிறைத்து அனுப்புவார் என்று விசுவாசிங்க. அவர் எல்லாவற்றையும் அந்த எல்லாவற்றையும் சொல்லுது, அந்த இடத்துல எல்லா பாத்திரத்தையும் எல்லா நன்மைகளாலும் நிரப்புகிறவர். ஆமென். நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் உங்களில் நிரப்புவாராக. 4வது காரியத்தை சொல்லுகிறேன். ரொம்ப குடும்பங்களுக்கு அவசியமான இன்னொன்று பொருளாதாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தினாலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நிறைப்பார், உங்கள் வாழ்வை நிறைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி இன்னொன்று நான் சொல்லுகிறேன். 127ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் வாசித்தோமே, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று. அநேக வீடுகள் கணவன் மனைவி மட்டும் அது வீடு அல்ல. அவன் சொல்லுங்க, கணவன் மனைவி மட்டும் ஒரு வீடு அல்ல, அது ஆரம்பம். அது ஆரம்பம். கணவன் மனைவி மட்டும் ஒரு குடும்பம் அல்ல, அதுக்கு அடுத்த ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த 127ஆம் சங்கீதமும் 128ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா, அந்த 127ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை பற்றி அங்கே சொல்லி கொண்டு வரும்போது 4வது வசனம் சொல்லுவார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு குடும்பம் இல்லாத ஒரு வீடு கட்டப்படுதல் என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த கணவன் மனைவி மூலமாய் 3வது வருகிற அந்த பிள்ளைகளின் மூலமாக தான் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆபிரகாமிடத்தில் சாராள் சொல்லும்போது, என் வீட்டில் அடிமை பெண் இருக்கிறாள், இவள் மூலமாக என் வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லுவாள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வீடு கட்டப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபிடத்தில் ராகேல் சொல்லும்போது சொல்லுகிறாள், என் வேலைக்காரி நீர் மனைவியாக எடுத்துக்கொள்ளும், அவள் மூலமாக என் வீடு கட்டப்படட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற குழந்தை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த மாதத்தில் தேவன் உங்கள் கற்பத்தை நிறைப்பாராக. அல்லேலூயா. உங்கள் கர்த்தர் உங்கள் கற்பத்தை நிறைப்பாராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுடைய கற்பம் நிறைக்கப்படட்டும், அவருடைய வீடுகள் பிள்ளைகளால் நிரப்பப்படட்டும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற சபை. ஒரு சபைக்குள்ளே இருக்கிறோம் என்றால் கர்த்தர் எல்லாவற்றாலும் தேவன் நம்மை நிறைக்கிற ஒரு கர்த்தர். உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். ஆமென். கடைசியாக ஒரு வசதி வாசித்து நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர்களின் நிருபம்
4 வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, எல்லா பிள்ளைகளுக்கும் கவனிங்க. எபேசியரில் என்ன வாசித்தோம்? எல்லாவற்றாலும் நிரப்புகிற சபைக்கு அவர் தலையாயிருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிற சபைக்கு அவர் தலையாயிருக்கிறார். தலையாயிருக்கிற அவர்தான் நிரப்புகிறவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அப்ப அவர் ஐஸ்வரிய சம்பன்னர். எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. உனக்குள்ள அறிவு இல்லையா? அறிவில் குறைவாய் இருக்கிறோமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் குறைவாய் இருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், அவர் ஐஸ்வரிய சம்பன்னர். உன்னை நிரப்புவார், ஞானத்தால் நிரப்புவார். உன் குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் ஞானத்தால் நிரப்புவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிட கேளுங்க, திருமணமான பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவரை என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் போதாது, ஆண்டவரை ஞானத்தால் என்னை நிரப்புங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், எனக்கு போதாத ஆண்டவரை என்னை நிரப்புங்க, என் குறைவுகள் நிறைவாகட்டும். அவர் ஐஸ்வரிய சம்பன்னர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நான் சொன்னேன், அந்த பாத்திரங்கள் குறைவா இருக்கு, பல காரியத்தில் குறைவாய் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவாய் இருக்கிறது. கர்த்தர் என் தேவன் இந்த காலவேளையில சொல்லுகிற, உன் பாத்திரங்களை நிறைத்து அனுப்புவாராக. உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார். ஆமென். எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சபைக்கு அவர் தலையாயிருக்கிறார். நீ சபைக்கு வரும்போதெல்லாம் மகனே மகளே, உன் குறைவுகளை கர்த்தரிடத்தில் சொல்லு, ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு. அந்த குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி அனுப்புவார். இந்த 8வது மாதம் உன் பாத்திரங்களை நிரப்புகிற கர்த்தர். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா?